எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து எஃப்டபிள்யூசி பேப்பர்ட மீதி எம்சிக்யூவாக பார்ப்போம். ஓகே, 10வது எம்சிக்யூ நம்ம இப்போ பார்க்கணும். எம்சிக்யூ 10 பாருங்கள். களச்சந்தி அமைவிடம் தொழில். இந்த களச்சந்தி சம்பந்தமான கேள்வி என்ன இது. அதனால் நான் வந்து கொஞ்சம் களச்சந்தி பற்றி கதைச்சிட்டு இந்த கேள்விக்குள்ள வரேன். இப்போ களச்சந்திகள்னு சொல்லும்போது இது வந்து எதுக்குள்ள அடங்குது புலகள்? களத்தொடர்பு, என்ன களப்புற தாயங்களும் களத்தொடர்புகளும் என்று சொல்லிட்டு ஒரு ஹெடிங்க்கு கீழே நம்ம வந்து என்னது களச்சுவரையும் களத்தொடர்புகள் பற்றியும் பார்க்கறது. சரியா? களச்சுவர் களத்தொடர்பு. இதில் வந்து என்ன சொல்கிறோம்? களத்தொடர்பில் தான் வந்து நம்ம களச்சந்திகள் மற்றும் முதலுறு இணைப்பு இதுகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறேன். இதில் களச்சந்திகளை நல்லா ஞாபகம் வச்சுங்க புலகள். இது விலங்கு களங்களுக்கு மட்டும்தான் களச்சந்திகள். முதலுறு இணைப்புகள் படிக்கிறோமே, இது வந்து முதலுறு இணைப்புகள் வந்து தாவர களங்களுக்கு. ஓகே, அப்போ விலங்கு களங்களில் மட்டும்தான் இந்த களச்சந்திகள் இருக்கு. களச்சந்திகள் என்னென்ன? 3 இருக்குது, நம்மளாம் தெரியும். இது கீழே வரைதான் களச்சந்திகள் வர ஹெட்டிங். இதில் 3 களச்சந்தி. 1 நெருக்கமான சந்தி. நெருக்கம் என்று சொல்லும்போது டைட் ஜங்ஷன் கூட சொல்லலாம் இங்கிலீஷால். ஆகவே இது வந்து என்னது? நெருக்கமான சந்திகள். இது யாரில் இருக்குதுன்னு தெரியணும். அண்ட் இது வந்து ஒரு சிறு குறிப்பாக கேட்கலாம். இல்லாட்டி இது வந்து இதனுடைய எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அதோட என்ன, அது மாதிரி இதனுடைய தொழில் என்ன, இது யாரில் காணப்படுது, இப்படி 3 பேருக்குமே தெரியணும். 3 சந்திகளுக்குமே தெரியணும். ஸ்ட்ரக்சரில் எல்லாத்துலேயுமே வாரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இது யாரில் காணப்படுது? தோல் மேலணி. தோல் மேலணியில் காணப்படுது. இது சும்மா நோமலாக சொல்லணும்னா, தோலில் வந்து நோமலாக இப்போ நம்ம குளிக்கிறோம், இல்லாட்டி நம்ம குளிக்கும் போது நம்மளோட உடலில் வெளிப்புறம் வந்து நீர் படுதுன்னா, ஆனால் வந்து உள்ளே போகுதான்னு கேட்டால் இல்லை. போகிற தண்ணியெல்லாம் உள்ளே போயிருந்தா இல்லை. அந்த மாதிரி நம்ம இப்போ சேத்துல சம்டைம் விழுந்தாலும் சேறு உள்ளே போயிருமா? இல்லை. அதுதான் வந்து இந்த தோல் மேலணியில் காணப்படுற ஒரு சிறப்பியல்பாக இந்த களச்சந்தி. இதில் வந்து எதிர் தொழில் என்னென்னா களப்புற பாய்கள். எப்படி? களப்புற பாய்கள். களத்துக்கு வெளியே உள்ள என்ன வேணாலும் பாயாக இருக்கலாம். களத்தின் ஊடாக செல்வதை தடுக்கும். அதாவது இந்த களப்புற பாய்கள் கசிவதை தடுக்கும். களப்புற பாயின்ற கசிவை தடுக்கும். இப்போ பாருங்க புலகள், இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, இதோட ஸ்ட்ரக்சர். அப்போ இது 2 தெரியணும், எங்கே இருக்குது அண்ட் தொழில். அடுத்தது இதுதான் 2 களம்னு சொல்லுவோமே, அயற்களங்கள். இந்த களச்சந்திகளோட நோக்குமே என்ன? அயற்களங்களோட குளியருவை மிக நெருக்கமாக இணைத்து வச்சிடும். அதுக்காக தான் இந்த களச்சந்திகள் இருக்குது. இப்போ பாருங்க, அயற்களங்களில் வந்து மிக நெருக்கமாக இணைத்து வைத்திருப்பதற்காக விசேட புரதங்கள் என்ன புரதம்னு சொல்லலாம், ஆனால் ஒரு ஸ்பெஷலான புரதங்கள் மூலம் களத்தை சுற்றி தொடர்ச்சியான அடைப்புகளை ஏற்படுத்துது. இங்காலே ஒரு களம் இருந்தா இப்படி தொடர்ச்சியான, மிக முக்கியமான தொடர்ச்சியான அடைப்புகளை ஏற்படுத்தி அயற்களங்களை வந்து நேரடியாக இணைக்குது. இப்படி சுத்தி களம் இருக்கும். ஆகவே இது ஒரு தொடர்ச்சியான இதை கொண்டிருக்கும். அப்போ இதுதான் வந்து என்னது? விசேட புரதங்கள் மூலம் இது 2 அயற்களங்களோட குளியுறவை நெருக்கமாக இணைத்து வைத்திருக்கின்ற ஒரு கட்டமைப்பாக இந்த களச்சந்தி காணப்படுது. அதாவது நெருக்கமான சந்தி. ஓகே, பாருங்க, இப்போ விளங்குன்னு நினைக்கிறேன். இது விசேட புரதங்கள் அண்ட்
மிக நெருக்கமாக இணைத்து வைத்திருப்பதற்காக என்ன செய்யும், தொடர்ச்சியான அடைப்புகளை ஏற்படுத்திக்கிறது. தொடர்ச்சியான அடைப்புகளை உருவாக்கி அயற்கலங்களோட குளியோர்வை அயற்கலங்கள் வந்து மிக நெருக்கமாக இணைத்து வைத்திருக்கின்றது. அவை இது நார்மலாக தெரிஞ்சால் போதும். இப்போ நெருக்கமான சந்தி வேறு இதுகளில் செட்டாதான் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆன்சர் நெருக்கமான சந்தி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் தோல் மெலனி. ஓகே. அடுத்து சமிஞ்ஞைகளோட பரிமாற்றம். இது இல்லை, இது ஒரு தொழில், அது அடுத்தது நம்ம பார்ப்போம். அவை அந்த இடத்துல அந்த ஆன்சர் பிள்ளை. ஓகே, இப்போ அது மட்டும்தான் நெருக்கமான சந்தி, அதோட ஆன்சர் தரப்பட்டிக்குது. ஓகே, மற்றெல்லாம் பார்த்துட்டு வருவோம். அவை இது ஓகே தானே. நெருக்கமான சந்தி எல்லாம் காணப்படுது. தொழில் என்ன, இப்படி ஒரு மைண்டில் ஒரு களங்களை அப்படி நெருக்கமான அடைப்புகள் ஏற்படுத்திக்கின்ற ஒரு மைண்டில் இப்படி ஒரு படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கான வரைவிலக்கணத்தில் எழுத தெரியணும். அடுத்தது பார்ப்போம். அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள், டெஸ்மோசோம்னு சொல்கிறது தாங்கும் சந்தி. சரியா, டெஸ்மோசோம்னு சொல்லலாம், எக்ஸாமில் கேட்கலாம், நீங்கள் எழுதலாம். அல்லது தாங்கும் சந்தி. இன்னொரு பேர் என்னது, தாங்கும் சந்திக்கு இங்கிலீஷில் வந்து ஆங்கர் ஜங்ஷன் சொல்லலாம். மூணுமே வெளிடானே, மூணையும் வச்சு கேட்கலாம். பயோன்னு சொல்லும்போது சில இது தமிழ் வார்த்தைகளை வந்து இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழில் மொழிபெயர்த்திப்பாங்க. அது கொஞ்சம் இதாகிக்கும், சரியான அது ப்ரொனன்சியேஷனில் இருக்காது. இருந்தாலும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கலைச்சந்தின்னு வரும்போது அங்கர் அப்படின்ட்டு தந்தா இதை தெரியணும். ஆங்கர் ஜங்ஷன். தாங்கும் சந்தி இது யாரெல்லாம் காணப்படுது அது தெரியணும். தாங்கும் சந்தி காணப்படுறது தசை இலையம். நம்மள காணப்பட்ட தசை இலையத்தில் காணப்படுது. தசை இலையம் மட்டும்தான் தந்திருக்காங்க, வேற எதுவும் நம்மளுக்கு தரையில. இது வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதாவது இரண்டு களங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ குளிய வன்கூடு என்று சொல்லிட்டு ஒரு கலப்புண்ணங்கம் பற்றி நீங்கள் படிச்சுருப்பீங்க. அதில் வந்து என்னது, நுண்குழாய்கள், இடைத்தர இலைகள், நுண் இலைகள் இப்படின்னு படிச்சுப்பீங்க. அதில் அந்த இடைத்தர இலைகளுக்கு தானே அவரால் ஒரு பிரயோசனம் தான் இங்கே நடைபெறுது. இடைத்தர இலைகளால் வந்து ஒரு வலிமையான பிணைப்புகளை ஒரு களத்துக்குள்ள விலங்கு களங்களில் நம்ம தெரியும். களத்தின் வடிவத்தை பேணுவதற்காக கலைச்சுவர் காணப்படாது. இங்கே அதுக்காக காணப்படுறது தான் குளிய வன்கூடு. அவை இதுக்குள்ள சுமனகீரன் இப்படி குளியவன் கூடி இருக்குது. குளியவன் கூடுட தொழில்கள் நமக்கு தெரியும். என்னது, ஒரு இப்படி இதோட ஸ்ட்ரக்சர் மூலம் களத்தின் வடிவத்தை பேணுறது. அடுத்தது களப்புண்ணங்கங்களை ஒரு இடத்துல நிலைநிறுத்தி வைக்கிறது. இப்படிலாம் நம்ம கதைப்போம். ஆகவே இப்படி இந்த குளியவன் கூட்டு கூறுகள் இருக்குதானே, இந்த குளியவன் கூட்டோட என்ன செய்யும்னா இடைத்தர இலைகளை பயன்படுத்தி, இடைத்தர இலைகள் இப்படி இடைத்தர இலைகளை பயன்படுத்தி வலிமையான பிணைப்புகளை ஏற்படுத்தி, சரியா, இதுதான் வந்து என்னது இடைத்தர இலை. எம்சிக்குள்ள குழப்பாங்க. இடைத்தர இலை நுண்ணிலைன்னும் குழாயின்னும் இப்படி குழப்புவாங்க. அதே மாதிரி வலிமை கூடிய பிணைப்பு என்னது, வலிமையான பிணைப்புகளை ஏற்படுத்தும். சும்மா வலிமை குறைந்த பிணைப்புகள்லாம் இல்லை, வலிமையான பிணைப்புகளை ஏற்படுத்தி என்ன செய்யும், அயற்கலங்களோட குளியவன் கூட என்னது குளியவன் கூட்டை வந்து பொறிமுறை ரீதியாக, பொறிமுறை ரீதியாக ஃபிசிக்கலி டச் பண்ணிட்டு தான் ஃபிசிக்கலின்னு சொல்லுவோம். ஒரு இது ரெண்டையுமே தொடர்புபடுத்தி வச்சிருக்கும் குளியவன் கூட்டு கூறுகள். இடைத்தர இலை அது தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, அப்போ இதில் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது தசை இலையம். இந்த மைண்ட் மேப்பை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை வந்து நெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அயற்கலங்கள்ட குளிய வன்கூட்டோட ஒரு பொறிமுறை ரீதியில் வலிமையான பிணைப்புகளை ஏற்படுத்தி என்ன செய்யும், ஒரு பொறிமுறை ரீதியில் இணைத்து வைத்திருக்கும். ஓகே, அப்போ இது வந்து டெஸ்மோசோம் தாங்கும் சந்தி. ஓகே, இப்போ செகண்ட் ஆன்சர் பாருங்க. செகண்ட் ஆன்சர் தாங்கும் சந்தி தசை இலையம். ஓகே, களப்புறு தாயங்கள்ட்ட கசிவு திருத்தல், அதால் அந்த ஆன்சர் பிழைக்குது. அது யாரு, நெருக்கமான சந்தி. அடுத்து நாலாவது ஆன்சர் டெஸ்மோசோம். அப்போ நம்மளுக்கு இதில் ஒன்று தெரிஞ்சால் போதும்னு நினைக்க இல்லாது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் பயோலஜிக்கிற பெரிய ஒரு இது.
டெஸ்மோசோம் இதே தசை. இப்படி நம்ம பார்க்கலையே. இப்படி சில பேர் யோசிக்கலாம், தசை தானே, அப்போ இதே தசை, அப்படி தசை அல்ல, அந்த மாதிரி எடுக்க இயலாது. தசையிலேயே இங்கவங்க தசை இலையம்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இன்னொரு ஆளை பார்க்கும்போது அவருக்கு உதாரணமாக இதே தசை சொல்லப்பட்டிருக்குது. அதனால அதையுமே சேர்த்து பார்த்த போகிறோம், இதுக்கு தெளிவான ஒரு இது கிடைக்கும். ஸோ தசைன்னு வார்த்தால என்ன வேணாலும் தசைன்ட்டு சொல்ல முடியாது. ஓகே, இதே தசை இல்லை ஸ்பெஷலாக இன்னொரு ஆள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அதனாலேயே பிழிச்சு போயிட்டு அடுத்தது பார்ப்போம். அடுத்து இடைவெளி சந்தி பார்ப்போம். அப்போ இந்த மைண்ட் மேப்பை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது யாரு? அடுத்தது இடைவெளி சந்தி. இடைவெளி சந்தி அல்லது தொடர்படல் சந்தி. இது அப்படியே இங்கிலீஷாலையும் சொல்லலும். இது வந்து கெப் ஜங்ஷன், இல்லாட்டி இது கம்யூனிகேட்டிங் ஜங்ஷன் சொல்லலாம். ஓகே, சந்தி. ஸோ இதுக்கு மொத்தம் 4 பேர் மாதிரி. நார்மலாக நம்மளுக்கு இங்கிலீஷ் இதுகளுக்கு தெரியும் தானே. ஸோ இது 4மே அவங்க கேட்கலாம். இதை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு கால்வாய், இப்படி ஒரு அயற்கலங்கள். இப்போ எப்படின்னா நம்மளோட வீட்டில் வீட்டில் சாட்சிமார் பெரியம்மாமார்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், வீட்டுக்கு 2 பேர் வீட்டுக்கு முன்வாசல் இருக்கிற கேட், அதை தாண்டி 2 வீட்டுக்கும் குறுக்கால ஒரு மதிலில் வந்து என்ன செய்யும், வாசலை வச்சிடும். அப்போ நம்ம அடிக்கடி வந்து சாமான்களை கொடுக்குறதும் வாங்குறதும் எப்பயும் போகிறது வர்றது இப்படி நடைபெறுறது. ஓகே, அப்போ அதே தான் களங்களில் நடைபெறுது. ரெண்டு களங்களில் சரியா போல இப்படி ஒரு வாசல். ஓகே, இப்படி ஒரு வாசல் நிற்கும். இப்போ இது வந்து வேறாக போகலை, நம்மளுக்குள்ளே தான் போயிட்டு வரையணும். இது வந்து இதுக்குள் மூலம் நம்ம என்ன செய்யலாம், சாட்சி பெருமாள் கொண்டு போய் சீனியை கொடுக்குறது, கோழியை கொடுக்குறது, சோத்தை கொடுக்குறது, அந்த மாதிரி இது என்ன செய்யும். இப்போ சீனினா வெல்லம், வெல்லம் என்னென்னலாம் பரிமாற்றப்படுறது. இது ஒரு கால்வாய் சரியா, இது ஒரு ஒரு கால்வாய். எப்படி குளியூரில் ஸ்ட்ரைட், இதுதான் குளியூர் சைட்டோசோல். இது 2க்கு மேலே ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு தொடர்பு. குளியூர் கால்வாய், இதன் மூலம் வெள்ளங்கள், அமினோ அமிலங்கள், அது மாதிரி அயன்கள், நீர் எல்லாமே கடத்தப்படலாம். அதே நேரம் ஒரு நியூஸ் கூட நம்ம டக்குன்னு போய் ஷேர் பண்ணுவோம். அப்போ அது மாதிரி தகவல்கள், சமிஞ்சைகளை கூட இது பரிமாற்றம் செய்யும். அப்போ பதார்த்தங்களையும் பரிமாற்றம் செய்யும், சமிஞ்சைகளையும் பரிமாற்றம் செய்யும். இது வந்து ஒரு குளியூர் கால்வாய். அதே நேரம் இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த குளியூர் கால்வாய் இதுதான் அந்த கால்வாய்ன்னு சொன்னால் இது விசேட புரதங்களால, எப்படி விசேட மென்சவு புரதங்களால, இதுதான் விசேட மென்சவு புரதம். விசேட மென்சவு புரதத்தால் படையிடப்பட்டிருக்குன்னு மாற்ற சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய ஒரு படம் மாதிரி குறிப்பிடலாம் சரியா. அப்போ நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு இது உதவுது. ஒரு விசேட புரதத்தால் ஒரு படையிடப்பட்டிருக்குது, ஒரு கால்வாயை வழங்குது. ஓகே, அப்போ இதுகள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது யாரில் காணப்படுது, இதே தசை. அதே மாதிரி விலங்கு முளையம். ஓகே, இப்படி 2 கேட்குறாங்க. விலங்கு முளையம், இதே தசை. ஸோ அவங்க தந்த உதாரணம் மட்டும்தான் நம்ம கொடுக்கலும். இப்போ தசை இலையம்னு சொன்னதால தசை சம்மந்தமான வன்குடி தசை இலையம், மலமலப்பான தசை இலையம் அப்படின்னு கூட நம்மளுக்கு விவரிக்க இயலாது. இதே தசைன்னு இதே தசை தான். அது மாதிரி தசை இலையம்னா தசை நேம் தான். அதை தாண்டி உங்களுக்கு கேட்கவும் இயலாது, நீங்கள் கொடுக்கவும் இயலாது. அப்போ அதில் பாருங்கள், 3வது ஆன்சர் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கேன்சர். தொடர்பு படுத்தும் சந்தி பாருங்க, தொடர்பாடல் சந்தி, தொடர்பு படுத்தும் சந்தி, கம்யூனிகேட்டிங் ஜங்ஷன் சந்தி எல்லாம் ஓகே. அடுத்து விலங்கு முளையம். ஓகே, பதார்த்தங்களை பரிமாறும். ஓகே, பதார்த்தங்களையும் இதன் மூலம் பரிமாறலும், சமிஞ்சைகள் என தகவல்களையும் பரிமாற இயலும். அப்போ அது 3rd ஆன்சர் சரிதான். சரி, அதுக்கான ஆன்சர். அது 5வது இடைவெளி சந்தி, தசை இலையம் சாங்கனே பிழை, தசை இலையம் தாங்கும் சந்தி. ஓகே, அப்போ 10வதுக்கு 3rd ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போவோம்.
ஓகே பிள்ளைகள் 11வது MCQ பார்ப்போம். இதில் பாருங்கள் 11வது MCQல இது ஒரு பெரிய ஒரு சாப்டர். இது ஒரு MCQவில் விளக்கப்படுத்த கஷ்டம். அதை நான் வந்து ஒரு தியரி கிளாஸில் நான் வந்து ஃபுல்லாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் 11 MCQ ஷார்ட்டாக நான் சொல்லித்தரேன் என்ன மட்டுக்கு சுருக்கி. முதல்ல அது பாருங்கள் இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாகுதல். இளையுறு பிரிவிற்குரிய கதிர்கள் உருவாகுதல். இது புலகள் நம்ம படிக்கும்போது தெரியும். இதே வசனம் இதை நீங்கள் இந்த பாடத்தில் பயாலஜியில் ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். தந்த வசனம் தான் கேள்வி, சரியா? அதே மாதிரி அதுலேயுமே ஸ்பெஷலாக இந்த பாடம் இங்கே தானே களவட்டத்தில் வந்து அதே வசனத்தை தான் தருவாங்க. நீங்கள் மேபி நினைக்கலாம் இது இல்லையே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போய் தேடி பாருங்கள், அதே பாயிண்ட்ஸ் இருக்கும், சரியா? இது உண்மைக்குமே இது நான் சும்மாலாம் சொல்லலை, சரியா? அப்போ இளையுறு பிரிவு கதிர்கள் உருவாது. இந்த பாயிண்ட்ஸ் அப்படி நீங்கள் தேடி பாருங்கள். முன் அவத்தை இளையுறு பிரிவுக்குரிய அவத்தை, சரி? இளையுறு பிரிவு ஒடுக்கற் பிரிவு இல்லை இதில் கேட்டது முன் அவத்தை. ஸோ முதல்ல அதுக்கு ஆன்சர் முன் அவத்தை. இதில் இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் சொல்கிறது பிள்ளைகள், அதாவது ஆரம்பத்தில் மைய புன்வற்றிடம் வந்து ஆரம்ப இளையுறு பிரிவுக்குரிய கதிர்களை உருவாக்கி கொண்டு வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த களத்தின் எதிர் முனைவுகளை நோக்கி அசையும். ஓகே, இந்த வசனத்தை சொல்லியிருப்போம். அதில் சொல்கிறோம் அதுக்கு பேர் ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதால ஆரம்ப இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள். ஆனால் அது அப்படி அசைஞ்சு போயிட்டு இருக்கும்போது அது அப்படியே அது என்ன செய்யுது? கைனட்டோகோர். நிறைய விஷயம் பிள்ளைகள் இது வந்து கைனட்டோகோர் இயக்கத்தான புரதம் வந்து இணைந்து கொள்ளும். இயக்கத்தான புரதத்தோட இணையும் போது இதை நம்ம என்ன சொல்லுவோம்டா? இதுக்கு அப்போ நம்ம பேர் வழங்குவோம் இயக்கத்தான நுண்குழாய்கள் என்று பேர் சொல்லுவோம். ஆனால் ஒரு மைய புன்வற்றிடம், சரியா? மைய புன்வற்றிடம் தனது கதிர்கள் உடுவுறு எல்லாத்தையும் இதாக்கிக்கிட்டு ரெண்டுமே இப்படி ஆரம்ப இளையுறு பிரிவிற்குரிய கதிர்களை தோற்றுவிக்கும். ஓகே, ஆரம்ப இளையுறு பிரிவு கதிர்கள் நம்ம சொல்றது முன் அவத்தையில மட்டும்தான். மீதி ஆக்கள்ல வந்து இந்த பேரை யூஸ் பண்ண மாட்டோம். முன் அணு அவத்தைக்கு போகும்போதே அது வந்து நுண்குழாய்கள்ன்ற ஒரு பேரை சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதில் போய் பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். அடுத்தே பி கூற்று இயக்கத்தானத்துடன் இணைக்கப்பட்ட நுண்குழாய்கள் குறுகுதல். ஓகே, குறுகுதல்னு வந்துட்டு குறுகுதல்னு சொன்னாலே தெரியும். குறுகுதல் மீன்ஸ் அந்த இதை இயக்கத்தான நுண்குழாய்கள் நிறமூர்த்தங்களை அது பக்கம் கூட்டி போகிறது. இப்படி அணுவத்தை தட்டி இருக்கும். ஸோ இது என்ன செய்யும்? குறுகி இதை அசைச்சு கொண்டு போகும். ஓகே, இந்த மாதிரி கொண்டு போகும். ஸோ குறுகுதல் இது நார்மலாகவே தெரியும். இயக்கத்தானத்துடன் இணைக்கப்பட்ட நுண்குழாய். பார்த்தீங்களா? அதே வார்த்தை தான் இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் என்று சொல்கிறதும் இயக்கத்தானத்துடன் இணைக்கப்பட்ட நுண்குழாய்னு சொல்கிறதும் அந்த புன்வற்றிடம் மையமூர்த்தம், சரியா? சாரி, புன்வற்றிடம் இல்லை, புன்மையத்தி. ஓகே, மையமூர்த்தத்தால் வந்து உருவாக்கப்பட்ட அந்த கதிர்கள்ட்ட பேர் தான். ஒவ்வொரு அவதைக்குமே அந்த பேர் வந்து ஒவ்வொரு அவதைக்குமே இல்லை, முன் அவதையில் வந்து அதுக்கு ஒரு பேரும் அடுத்தடுத்த அவதைகளில் இன்னொரு பேரும் கொடுக்குறோம். அப்போ வந்து இது வந்து மேன்முக அவதை. சும்மா இதெல்லாம் பெருசாக விளக்கப்படுத்தல. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் களவட்டம். நான் ஒரு வீடியோவில் நான் அதை படிப்பிச்சு போடுறேன், சரியா? அடுத்தது நிறமூர்த்தங்கள். கூற்றும் நிறமூர்த்தங்கள் சுருள் குலைந்து தளர்ந்து குரோமட்டினை ஆக்குது. ஓகே போல ரெண்டு ஒரே ஆக்கள் தான். அது கொஞ்சம் ஷேப் இது தைக்கிறதும் லூஸ் ஆகிக்கிறதையும் பொறுத்தும் ரெண்டு பேர் வருது. அதாவது குரோமட்டின் நிறமூர்த்தமாக மாறுறது. குரோமட்டின்னு சொல்லும்போது இப்படி பரவலைந்து காணப்படும். இது அப்படி நல்லா இறுக்கமடைந்து ஒடுக்கமடைந்து சுருள் அடைந்து நெருக்கமாக பொதி செய்து இப்படி நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்படி செய்யும் போதும் இப்படி ஒரு ஷேப்புக்கு வருது, சரியா? நெருக்கமடைஞ்சு வருது. அப்போ இது வந்து குரோமட்டின் நிறமூர்த்தமாக மாறுறது முன் அவத்தை. ஆனால் நிறமூர்த்தம் சுருள் குலைந்து தளர்வடைந்து குரோமட்டினா மாறுறது இது எந்த அவத்தை?
இது ஈற்றவத்தை. ஈற்றவத்தையில் வந்து ரெண்டு கரு உருவாக்கப்பட்டுரும். ஒரு காலத்திலே ரெண்டு கரு உருவாக்கப்பட்டும். ஆகவே இங்கே வந்த பிறகு நிறமூர்த்தம் ரிலாக்ஸ் ஆகி குரோமட்டினா மாறும். ஆகவே இது வந்து ஈற்றவத்தை. ஈற்றவத்தை. அடுத்தது பாருங்க, டிஎன்ஏ ஆனது ஹிஸ்டோன் மணிகளை சுற்றி குரோமட்டினை ஆக்குதல். இது போலகள் என்னது குரோமட்டின். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது குரோமட்டின் நிறமூர்த்தமாக வருது. இந்த கூற்று குரோமட்டின் உருவாகிறது. என்னது டிஎன்ஏ. டிஎன்ஏ என்ன செய்யும்? ஹிஸ்டோன் மணிகளோட புரத மணிகளோட இணைந்து என்ன நடக்குது? குரோமட்டின். இது உருவாகிறது எந்த இந்த இளையறு பிரிவுக்குரிய இதுகளில் இல்லை, இடையவத்தையில் நடைபெறுது. இடையவத்தையில் இது என்னது? எஸ் அவத்தை. எஸ் அவத்தைன்னு சொல்கிறேன். ஜீவன் அவத்தை, எஸ் அவத்தை, G2 அவத்தை. அதில் வந்து ரெண்டாவது அவத்தையில் தான் வந்து என்னது? எஸ் அவத்தை வருது. அதுகளில் தான் இது. குரோமட்டின் வந்து நிறமூத்தம் வர்றது என்னது? முன்னவத்தை. ரிவர்ஸில் கேட்டால் அது ஈற்றவத்தை. ஓகே, அடுத்தது ஒவ்வொரு நிறமூர்த்தமும் இயக்கத்தான நுண்குழாய்கள் மையப்பாத்தில் இணைக்கப்படுதல். ஓகே, ஒவ்வொரு நிறமூர்த்தம் இதுதான் அதில் உள்ள பாயிண்ட். இயக்கத்தான நுண்குழாய்கள் மையப்பாத்தில் இணைக்கப்படுறேன்னு சொல்றது முன் அணு அவத்தையிலே நடைபெறும். முன் அணு அவத்தையில் வந்து நுண்குழாய்கள், இயக்கத்தான நுண்குழாய்கள் நிறமூர்த்தத்தோட இணையும். ஆனால் எல்லாமே இணைஞ்சிருக்க மாட்டேன்னு கேட்டால் இல்லை. 23 நிறமூர்த்தங்கள் இருக்கும் தனி ஒரு சைடுக்கு. இப்போ இது ஒரு எந்த ஒரு மடியமைக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு 10 நிறமூர்த்தம் இருக்குதுன்னு சொன்னால் 10 இருக்குது. ஆனால் ஒரு 7 5 எத்தனோ வாட்டவர் 10மே வந்து இணைஞ்சிருக்கு. அது இயக்கத்தான நுண்குழாய்களோட இணைந்திருப்பது இல்லை. இந்த அவத்தையை சொல்லுவோம் நம்ம முன் அணு அவத்தை. ஆனால் ஒவ்வொரு நிறமூர்த்தமும் இயக்கத்தான நுண்குழாய்களின் மையப்பத்தில் இணைக்கப்படுறேன்னு சொல்கிறது இது கண்டிப்பாக அணு அவத்தை. அணு அவத்தையில் தானே எல்லா நிறமூர்த்தமே வந்து இயக்கத்தான நுண்குழாய்களோட இணைந்திருக்கும். ஓகே, அதில் ஒவ்வொரு நிறமூர்த்தம்னு சொல்லாட்டி அதுக்கு 2 ஆன்சரும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இது ஒவ்வொரு நிறமூர்த்தம் சம்மந்த எல்லாமே ஓகே இணைஞ்சிருக்கும் சொன்னது அணு அவத்தை. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டாலே இனி அடுத்த அவத்தைகள் போடுறே லேஸு ஆர்டர் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு நம்மள தெரியும். இந்த அவத்தைகளுக்கெல்லாம் முன்னுக்கும் எஸ் அவத்தை தான் நடைபெற போகுது. இதான் ஃபர்ஸ்ட் டி. ரெண்டாவது யாரு? முன் அவத்தை ஏ. அடுத்து யாரு? அணு அவத்தை. அடுத்து பி. அடுத்து சி. அது யாரு? DAEBC. செகண்ட் ஆன்சர். ஓகே, போல கலவட்டம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. நான் இன்ஷால்லா அது ஒரு தியரி கிளாஸில் வந்து நான் சொல்லித்தரேன். அடுத்த கேள்விக்கு போவோம். 12வது ஒடுக்கட் பிரிவு பற்றி கேட்டிக்கு. ஒடுக்கட் பிரிவு பற்றி கேட்டிக்கு பார்ப்போம். ஒடுக்கட் பிரிவு தெரியுங்களுக்கு. ஒடுக்கட் பிரிவு 1, ஒடுக்கட் பிரிவு 2. ஒடுக்கட் பிரிவு 1 என்று சொல்கிறது அது ஒரு ஒருங்கல் பிரிவு அப்படின்னு சொல்லலாம். ஒடுக்கட் பிரிவு 1 என்று சொல்கிறது யாரு? ஒருங்கல் பிரிவாகும். அது மாதிரி ஒடுக்கட் பிரிவு 2 இது ஒரு இலையுறு பிரிவு. இலையுறு பிரிவு ஒத்தது இல்லாட்டி இலையுறு பிரிவுன்னு சொல்லலாம். ஓகே, கேள்வி பாவம். ஒடுக்கட் பிரிவு 1 நிகழாததும். ஓகே, ஒடுக்கட் பிரிவு 2 அல்லது இலையுறு பிரிவு ஏதோ ஒன்று தான். ரெண்டுமே ஒடுக்கட் பிரிவு 2 நம்ம இலையுறு பிரிவுன்னு சொல்லலாம். இலையுறு பிரிவு நிகழக்கூடியதுமான நிகழ்வு. ஓகே, ஒருங்கல் பிரிவு ஒடுக்கட் பிரிவு 1 நிகழக்கூடாது. ஆன்சர் கூட நான் விளக்கப்படுத்துகிறேன். கோப்பிலை சிக்கல் உருவாதல். ஓகே, கோப்பிலை சிக்கல் 4 விஷயம் புள்ளிகள் நல்லா ஞாபகம் சொல்லித்தரேன். கோப்பிலை சிக்கல், ஒடுக்கம், குறுக்கு பரிமாற்றம்,
கோப்பு. இது 4 பேரும் தான் வந்து 4 பேர் மிக முக்கியமான ஆக்கள். இதில் ஒடுக்கட்பிரிவு 1 ஒடுக்கட்பிரிவு 1 அவை இது அங்கே மட்டும்தான் நடைபெறுது. ஒடுக்கட்பிரிவு 1 அதுவும் முன்னவத்தை 1லேயே முடிஞ்சிருது. ஒடுக்கட்பிரிவு வேறு அவத்தைகளுக்கு போதே தேவையில்லை. ஆகவே கோப்பை சிக்கல் உருவாது. ஒடுக்கட்பிரிவு 1 தான் நடைபெறுது. ஆகவே அங்கே ஆன்சருக்கு வராது. ஏன்னா ஒடுக்கட்பிரிவு நிகழாதது கேட்டீங்க. அதே மாதிரி 4வது ஆன்சர் பண்ணுங்க, கோப்புகள் தென்படுது. அப்போ இதில் ஒரு ஆன்சர் தான், அப்போ அதுவுமே வராது. ஓகே, அடுத்து 2வது ஆன்சர் பாருங்க. அமைப்பொத்த நிறமூத்த சோடிகள் வேறாதல். விஷயத்தை பாருங்க. ஒரு வேறாதல்னு சொல்றது கண்டிப்பா மேன்முகவத்தையில தான் வந்து ஏதோ ஒன்று வேறாக போகுது, இணைஞ்சிருக்கிறது வேறாகுது. இதில் 2 கேட்டகரி இதன பொருள்கள். 1 ஒரு நிறமுறுத்தம். இதுல எந்த துண்டு சரியா? இது 2ம் யாரு? உடன் பிறந்த அரை நிற உருக்கள். உடன் பிறந்த அரை நிற உருக்கள். இது வந்து இலையுறு பிரிவு இலையுறு பிரிவு அதுக்கு ஈக்குவலான தான் ஒடுக்கட்பிரிவு 2. இது 2லையுமே வந்து என்ன நடக்கும்? இது அப்படியே பிரிவடைய போதும். இது அங்காலையும் இது இங்காலையும் போகும். உடன் பிறந்த அரை நிற உருக்கள் வேறாகுதல் மேன்முகவத்தை 2 அல்லது இலையுறு பிரிவில் மேன்முகவத்தை. ஓகே, அடுத்தது ஆனால் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அமைப்பொத்த சோடி நிறமுறுத்தங்கள். அது என்ன புலகள்? இப்படி 2 வரது என்ன? அது மாதிரி இதுக்கு பக்கத்துல இன்னொன்று வரும். இரண்டும் இதுதான் வந்து என்னது? ஈக்குவலா இருக்கும். சரியா? ஹைட்ல ஈக்குவலா இருக்கணும். அதுதான் அமைப்பொத்தன்னு சொல்றது. அமைப்பொத்தனுடைய ஷேப் ஒரே மாதிரி இருக்கும், நீளத்தில் ஒரே அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுளாக வர அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் எல்லாமே ஒடுக்கட்பிரிவு 1. ஒடுக்கட்பிரிவு 1 தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கும், அது பிரிவடையும், இப்பெல்லாம் நடைபெற போகுது. ஸோ அமைப்பொத்த நிறமூர்த்த சோடிகள் வேறாது. இது நடைபெறது எங்க? மேன்முகவத்தை 1. இது இங்கால அப்படியே வேறாகும். இது ஈக்கதான நுண்குழாய்கள் இப்படியே இதோட வேறாகும். இது இங்கால போகும், இது இங்கால போகும். ஓகே, மேன்முகவத்தை 1 தான் இப்படி ஒரு கேஸ் நடைபெறுறது. நீளத்தில் சமனம் தான் அமைப்பது நிறமுத்தம். ஓகே, நிறமுத்த சோடிகள் அவை மேன்முகத்தை 1. ஆகவே இது ஒடுக்கட்பிரிவு 1 நிகழ்கிறது. ஸோ இந்த ஆன்சர் வராது. அடுத்தது மையமூர்த்தம் கதிர் உபகரணத்தை தோற்றுவிக்க ஆரம்பித்தல். இல்லையா? மையமூர்த்தம் கதிர் உபகரணத்தை தோற்றுவிக்கும். மையமூர்த்தம் ஒரு கதிர், ஊடு கதிர் இதெல்லாத்தையுமே தோற்றுவிக்க ஆரம்பிக்கிற எங்க புலிகள்? இது ஆரம்ப இலையுறு கதிர்கள். அது முன்னவத்தை 1. அதே நேரம் முன்னவத்தை 2லையும் சொல்லலாம். ஒடுக்கட்பிரிவில் ஒடுக்கட்பிரிவுன்னு சொன்னால் முன்னவத்தை 1லையும் நடைபெறும், முன்னவத்தை 2லையும் நடைபெறும். இலையுறு பிரிவுக்கும் முன்னவத்தையும் நடைபெறும். தோற்றுவிக்க ஆரம்பித்தல். ஓகே, ஸோ அது வராது. அது என்னது? 2லையுமே நடைபெறுது. அடுத்து அப்போ 5வது ஆன்சர் தான். 5வது பாருங்க, உடன் பிறந்த அரை நிற உருக்கள் வேறாகப்படுதல். அப்புறம் சொன்னேன் இந்த உடன் பிறந்த அரை நிற உருக்கள் இது காணப்படுறது எங்க? இப்படி ஒரு படம் வந்து இப்படி ஒரு நிகழ்வு வந்து இதில் ஒடுக்கப்பிரிவு 1 ஈக்காது. எப்படி இருக்கும்? இந்த மாதிரி டபுளாக தான் இருக்கும். ஒடுக்கப்பிரிவு 1 அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்களுக்குள்ள தான் வேலை நடந்துட்டு இருக்கும். இதுக்குள்ள தான் குறுக்கு பரிமாற்றம் பட்டிகை தான் வந்து கோப்பிலைச்சிக்கல் நம்ம டீப்பாக பாபம் பறவைக்கு அந்த மாதிரி எல்லாமே நடைபெறும். குறுக்கு பரிமாற்றம், கோப்புகள். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வர்றது இலையுறு பிரிவு வரும், ஒடுக்கப்பிரிவு 2க்கும் வரும். இது வர்றது ஒடுக்கப்பிரிவு 1 மட்டும்தான். ஆகவே அது ஆன்சருக்கு வரும். ஏன் ஒடுக்கப்பிரிவு நிகழாதது? கேள்வி உடன் பிறந்தால் எனக்கு இது ஒடுக்கப்பிரிவு இல்லை, அது நேரம் இலையுறு பிரிவு ஒடுக்கப்பிரிவு 2 நடைபெறுது. ஆகவே 5வது ஆன்சர். சரி போல் இது ஒரு MCQ ஒரு 10 minutes 15 minutesக்குள்ளே இந்த பாடங்களை ஃபுல்லாக விளக்கப்பட்டு இயலாது. அப்படி உங்களுக்கு தேவைன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்பருக்கு தானே. சரியா? நான் வந்து விளக்கப்பட்டி போடுவேன். அடுத்து போவோம்.